இன்றைய முக்கிய செய்திகள். நீட் தேர்வு தேவையா இல்லையா என்கிற சர்ச்சை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, நடந்து முடிந்த நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை. நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். இதே தடை உத்தரவை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றமும் பிறப்பித்துள்ளது. செஸ் போட்டியில் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் போட்டியை ருமேனியா நாட்டில் நடைபெற்றது. இந்த தொடரில் 10 சுற்றுக்கள் நடந்து முடிந்த நிலையில் 5.5 புள்ளிகளுடன் பிரக்ஞானந்தா பிரான்சின் மாக்சிம் வச்சியர் லக்ரேவ், அலிரேசா பிரூஸ்ஜா ஆகியோருடன் சமநிலையில் இருந்தார். இதனை அடுத்து வெற்றியாளர்களை தீர்மானிக்க டை பிரேக்கர் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் வச்சியர் லக்ரேவை வீழ்த்தி பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். இந்த நிலையில் பிரக்ஞானந்தாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் அன்னதான திட்டம் உதயநிதி தொடங்கி வைத்தார். திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் வாரந்தோறும் சனிக்கிழமைகள், புரட்டாசி மாதம் முழுவதும் அனைத்து நாட்களிலும் அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருத்தேரோட்டம், அருள்மிகு நரசிம்மர் சுவாமி திருத்தேரோட்டம், மாசிமகம், வைகுண்ட ஏகாதேசி ஆகிய 82 நாட்களில் வடைப்பாயாசத்துடன் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் மேற்குறிப்பிட்ட நாட்களில் ஆண்டொன்றுக்கு திருக்கோவிலுக்கு வருகை தரும் 82,000 பக்தர்கள் பயன்பெறுவார்கள். இத்திட்டத்தை தொடங்கி வைத்து பொதுமக்களுடன் அமர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உணவருந்தினார். மழை நிலவரம். புதிதாக உருவாகும் காற்றழுத்த தாழ்வு காரணமாக 20ஆம் தேதி வரை மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழில் 93 மதிப்பெண் எடுத்த பீகார் மாணவிக்கு குவியும் பாராட்டுகள். சென்னை அடுத்த கவுல்பஜார் அரசு பள்ளியில் படித்த மாணவி ஜியா குமாரி 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 467 மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுள்ளார். தமிழில் அவர் 93 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கட்டுமான கூலி தொழிலாளியின் மகள். இவர் அம்மா, அப்பா மற்றும் 2 சகோதரிகளுடன் சென்னையில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். இவரது தந்தை கட்டுமான தொழிலாளி. அவர் மாதம் ரூ. 10,000 மட்டுமே சம்பாதிக்கிறார். தமிழில் 93 மதிப்பெண் எடுத்து அசத்திய பீகார் மாணவியை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகிறார்.